கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 74வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து செபிக்க போகிறோம். 12வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? பூமியின் நடுவில் இரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. ஊற்றையும் ஆற்றையும் பிளந்துவிட்டீர், மகா நதிகளை வற்றி போக பண்ணினீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதானவைகளை இருப்பதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம். பூமியின் நடுவில் இரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன், பூர்வ காலம் முதல் நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜா ஆண்டவரே. இந்த நாட்களில் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவை கண்டுகொள்ளணும், ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படணும். நீர்தான் உண்டாக்கினீர், நீர்தான் உருவாக்கினீர் என்பதை ஆண்டவரே இந்த நாட்களில் எல்லா மனுபுத்திரரும் கண்டு கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்த தேவன் நீர் ஒருவர் ராஜா ஆண்டவர். மகா நதிகளை வற்றி போக பண்ணுகிற தேவன் நீர் ஒருவர் ராஜா ஆண்டவரே. பகலும் உம்முடையது, இரவும் உடையது ஆண்டவரே. இந்த பூமியை படைத்த தேவன் நீர் ஒருவர் ராஜா. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் உண்டாக்கின தேவன் நீர் ஒருவர் ராஜா. பூமியின் எல்லைகளெல்லாம் நீங்க திட்டம் பண்ணீங்கப்பா. இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல உங்களுக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. எசப்பா, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரையும் நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பா. உங்க சித்தத்தின்படி, உங்க விருப்பத்தின்படி ஆண்டவரே, உங்க ராஜ்யம் கட்டப்படும்படி ஒவ்வொருவரையும் நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை இந்த நாட்கள்ல எங்கள் மத்தியில கடந்து வருவதாக. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் ஆண்டவரே இயேசுவை அறிகிற அறிவில் அன்று வளரட்டும் ஆண்டவரே. இயேசுவை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உண்டாக்கின ஜனங்கள், உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக எல்லா ஜனங்களுடைய அன்று ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாக, எல்லா கால்களும் ஆண்டவரே முடங்கத்தக்கதாக இந்த நாட்களில் எல்லா நாவுகளும் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்யணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.